ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஒருத்தனை வர இருக்கலாம், வாடா வாடா ராஜா, கரெக்டாக வந்துட்டான். அவன் கரெக்டான இடத்துக்கு வந்துட்டான். மாப்பிள்ள வாடா மாப்பிள்ள, கரெக்டாக வந்துட்ட நீ. ஏற்கனவே இப்போ 4 நாளைக்கு முன்னாடி தான் நான் தமிழ் குரலில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், இவன் கடைசியில் 2026 பிஜேபியோட டைரெக்டாகவே கூட்டணி வச்சுருவான், இதை தவிர உனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி 4 நாளைக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவலை நம்ம போட்டிருக்கோம். இது சீமான பிஜேபி வெளிப்படையாகவே இப்போ ஆதரிக்கிற நிலைமை இல்லை, 26 கூட்டணி போட்டுருவான். 26 கூட்டணியில் இருக்கான். அப்போ அதுக்கு தான் இப்போ வரான். இப்போ வழிக்கு இதே சீமான் சொல்கிறானா இல்லையான்னு பாருங்கள். ஒரு நாளைக்கு ப்ரெஸ் மீட்டை தம்பி, நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் தம்பி இந்த திராவிட இவங்கனால ஏமாறுறது? எப்படி ஏமாத்துறாங்க நம்மளை? தமிழை நல்லா இருக்கணும்னா இன்றைக்கி மோடி ஐயா வந்து நம்ம ஏன் ஆதரிக்கக்கூடாது சொல்லுங்கள் பார்ப்போம். இவங்க இந்த பாஜக பூந்துருன்னு சொல்லி இந்த திராவிட கும்பல் எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. நம்ம நேரடியாக போவோம் தம்பி. சொன்னாரு, நான் வந்து இவரை பார்க்குறேன், நட்டாஜியை கூப்பிட்டாரு, நான் வரமாட்டேன். நான் எத்தனை போயிருந்தேன், என் கட்சி என்றைக்கே நான் அடகு வச்சுருக்க மாட்டேன். 14 வருஷம் போகாதான் தம்பி, ஈழத்துக்கு வாங்கி தரேன்ட்டார். இப்போ அடுத்து ஸ்டேட் எலெக்ஷனில் ஜெயிச்சு இது அடுத்து நான் வந்தேன்னா, மோடிஜி வந்தார்னா உங்களுக்கு தனியில் உறுதிட்டார். அப்போ சில நண்பர்கள் ஃபோனில் கேட்டாங்க, எப்படிங்க ரைட்டு திராவிட இயக்கத்துக்கு எதிராக பேசிகிட்டு இருக்க ஆள் வந்து எப்படிங்க ஏங்க அவன் சேருவாங்க, அவனோட அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அசைன்மெண்ட்டே அதுதான். அவன் என்னென்னா பெரியாரை அசிங்கப்படுத்தணும், பெரியாரை வந்து தமிழக மக்கள் மனதிலிருந்து தூக்கி எறியணும், திராவிட எதிர்ப்பு, ஊழல், வாரிசு அரசியல், இது மட்டும்தான் அவனுக்கு கொடுத்துருக்க அசைன்மெண்ட்டு. இப்போ இப்படி பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கடைசியில் ஆட்டை கடிச்சு பெரியார் மேலே கை வச்சிட்டான். கை வச்ச உடனே என்ன விளைவுகள் ஆச்சு அப்படின்றது அவனுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு ஃபீல் பண்ணுறமோ இல்லையோ, அவனுக்கு நல்லா தெரியும். வீட்டில் அவன் நிம்மதி இல்லாமல் இருக்கான். 2-3 நாள் அவனுக்கு தூக்கம் வரல. ஆனால் அவன் வந்து இதை தான் பேசி ஆக வேண்டிய கட்டாயம். ஏன்னா தொடர்ந்து பல மாவட்டங்கள்லேருந்து 8 மாவட்ட செயலாளர்கள் 8 பேர், அது என்ன கட்சியோ, அது டுபாக்கூர் கட்சியோ, தம்பிகள் 8 பேர் விவரம் புரிந்தவர்கள் முதல் கட்டமாக வெளியே வந்திருக்காங்க. ஒரு பகுதி அதாவது ஒரு ரீஜனல் செயலாளர் வெளியே வந்திருக்காப்புல, தம்பி ஒருத்தர். அதற்கப்புறம் கிளை செயலாளர்கள் அப்படி இப்படின்னு ஒரு 22 கிளை செயலாளர்கள், அது இதுன்னு ஏகப்பட்ட பேர் வெளியிருக்காங்க. மாவட்ட செயலாளர் மட்டும் 8 பேர் வந்திருக்காங்கன்னா பார்த்துங்க. பகுதி செயலாளர்கள் வந்திருக்காங்க. இப்படி எல்லாம் விலகி வந்து வேறு கட்சியில் சேர்ந்துட்டாங்க. சரி, ஸோ இப்போ வந்து இவனுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குது. தொடர் ஃபோன் கால்கள், தொடர்ந்து வெளிநாட்டிலேருந்து ஈழத்தமிழர்கள் ஃபோன் காலு, என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு. இதுக்கிடையில் என்ன அப்படி பண்ணிட்டான்னா, பிரபாகரனுடைய உடன் பிறந்த அண்ணன் மகன் வந்து ரொம்ப அப்பாவியான ஒரு மனிதன். அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கார், எந்த நாடுன்னு நான் சொல்ல விரும்பல. ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர்கிட்ட வந்து பேட்டி எடுத்திருக்காங்க ஒரு சேனலில். அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, பேசும்போதே சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம இதை வந்து அவர்கள் சொன்னதை தான் நம்ம ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கோம். இவன் வந்து மாபெரும் தலைவர், அதாவது சேகுவாரா ஃபிடல் காஸ்ட்ரோ வரிசையில் வரக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக, அதையும் தாண்டி கடந்த இந்த நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வீரனாக, தமிழ் வீரனாக இருந்த பிரபாகரன் அவர்களை புரோட்டா மாஸ்டர் ரேஞ்சுக்கு ஏதோ இப்போ இது வச்சுருக்காருன்னு சொல்லி நம்ம தான் ஃபஸ்ட்டு அதை இது பண்ணோம். ஏன்னா ரேஞ்சுக்கு இவன் கொண்டு போகிறான், அவருடைய பெருமைகள், அவருடைய இப்போ இயக்கத்துடைய இது காரணிகள், அதுக்கப்புறம் அவருடைய போராளிகளோட தியாகங்கள், இப்போ தலைவரோட தியாகங்களை பற்றி பேசாமல் அவர் ஆமகரி சமைச்சு போட்டார் அதுன்னு சொல்லி அவர் புரோட்டா மாஸ்டர் ஆக்கி அவரை இழிவுபடுத்தி அவரை வந்து பேரை கெடுக்கணுன்றதுக்காக தான் இவன் மேலே காசு வாங்கியிருக்கான்னு நம்ம சொன்னோம். தம்பிகள் நம்பலை, இப்போ தான் தம்பிகள் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டாங்க. குறிப்பாக தம்பிகள்கிட்ட நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோன்னா, சேலம் ஐயா சிவராஜ் வைத்திய நிலையம்னு ஒன்று இருக்குது, சேலம் சிவராஜ்னு. அந்த வைத்திய நிலையத்தில் பெரியவர் பேசுவார், டே தம்பிகளா கேளுங்கடா, வீணாக போயிடுவீங்களா, அவங்க வாழ்க்கை நாசமாக போயிடும்டா, அப்படிலாம் பண்ணாதீங்கடா, தாத்தாட்ட வாங்கடா, நான் காப்பாற்றுறேன், ஒன்றும் குடிமொழி போலடா, தப்பு பண்ணாதீங்கடா தம்பிகளா இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பார். போன ஜென்ரேஷனில் உள்ளவங்களுக்கு தெரியும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இளைஞர்களுக்கு தெரியும். ஏன்னா பல டிவி சேனல்களில் தொடர்ந்து 1/2 மணி நேரம் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பார். அது எல்லா தம்பிகளுக்கும் தெரியும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம தம்பிகள் உணர்வு பூர்வமான, அதாவது சீமான் கூட உணர்வு பூர்வமாக போனோம். சீமானை பேச்ச விரும்பிலாம் இல்லை. சீமான் வந்து தலைவரை இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவாளராக இருக்கார் அப்படின்னு நம்பி தமிழர்கள் மேல் பற்றுள்ள நம் தம்பிகள் எல்லாம் அங்கே போய் சேர்ந்தாங்க. அவரெல்லாம் இப்போ காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு இன்னொரு ஹைலைட்டான காரணம் வந்திருக்கு. இந்த வீடியோவை பார்த்துருங்க, இவன் எப்படி பேசுகிறான்னு. யாருன்னா எச் ராஜான்னு சொல்லுவாங்க, நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். அவரை வந்து மாபெரும் அறிஞரான், மிகப்பெரிய அறிஞர் எச் ராஜான்றான். அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா, பாண்டே வந்து 20 இது அவனுக்கு என்ன பிரசாந்த் கிஷோர் பாண்டேன்னு ஒருத்தர் இருந்தான், அவங்களுக்கு தெரியும். இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே தான் இவன் வந்து பாஜகவோட கைக்கூலி, மோடிஜியோட ஆள், மோடிஜியால் அனுப்பப்பட்டவன். பல எதிர்கட்சிகளுக்கெல்லாம் வேலை பார்த்தா. இப்போ அவனை துரத்தி விட்டாங்க, அரசியல் கட்சி ஆரம்பித்து வீணாக போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அவனை விட நம்ம இங்கே உள்ள
ரெங்கராஜ் பாண்டே வந்து 20 மடங்கு அறிவாளியா அப்படின்னு யார் சொல்கிறான்னா இந்த ஈத்திரப்பைய சொல்கிறான் யார் சீமான். அதே மாதிரி ராஜா வந்து மாபெரும் அறிஞர்ன்றான். அப்போ எந்த அளவுக்கு உனக்கு பின்னாடி சூடு வச்சுருக்காங்க பாரு, எப்படி ராடை விட்டு உள்ளே குத்தி சொருகிருக்கு அந்த ராடு. ஏன்னா பெரியார் எதிர்த்ததுனால விட்ட ராடு வந்து உள்ள குடல் வரைக்கும் பின்னாடி வெளியாக போயிருக்கு அப்படின்றது இவன் வந்து வாயிலேருந்து வாந்தி எடுக்கிறதுன்னு தெரியுது. ஏன்னா திமுகவை எரிச்சல் ஏற்படுத்துகிறானா. ஏன்னா அறிஞரான் ராஜா அறிஞர் சொன்னால் திமுக காரெல்லாம் கோவப்படுவானா, அந்த திராவிட இயக்கங்களை சேர்ந்தவனா கொதிச்செல்வானா. பாண்டே அறிவாளின்னு சொல்லிட்டா எல்லாரும் கொதிச்செல்வாங்கலாம். அதனால் இவர் எரிச்சல் ஏற்படுத்துகிறானா. ஏன்னா டேய் ஏன்டா காமெடி பண்ணுற இப்படி லூசு பேல, ஐயோ உன்னோட காமெடிக்கு அளவே இல்லையாடா, காசை வாங்கின ஏதாவது பேசுகிறேன், இவங்களை எரிச்சல் ஏற்படுத்துன்னு பாண்டே அறிவாளின்னா எல்லாம் கோவப்படைஞ்சிடுவானா. முட்டா பையன் எல்லாருக்குமே தெரிஞ்சுதுடா. ராஜா எவ்வளோ பெரிய கூமுட்டன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்போ அறிஞர்னோடனே எல்லாரும் ஐயோ சீமான்னு சொல்லிட்டாருன்னு அறிஞர் ஆயிரத்துக்குவானா. ஏன்டா காமெடி பண்ணுற நீ, இவன் பேசுகிறவன் ஒன்று கேட்டிருக்கல, ரொம்ப காமெடி பீஸ் ஆகிட்டான். இங்கே எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான், இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை விட 10 மடங்கு 20 மடங்கு அறிவாளி ரங்கராஜ் பாண்டே. அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு தெற்குது வடக்குது, எத்தனை ஆறு இருக்கு, ஏரி இருக்கு, குளம் இருக்கு, எத்தனை சமூகம் இருக்கு, எதுவும் தெரியாது. ஆனா பாண்டேக்கு தெரியும். எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கார் ஹரிகர ராஜ சர்மா, ஐயா ராஜா. அவர் பேர் அறிஞர், அவருக்கு தமிழ் தெரியும், தமிழ் இலக்கியம் தெரியும், பாண்டேக்கும் தெரியும். அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாரு. பார்த்தீங்களா, ராஜா வந்து அறிஞர்ன்றான் அதுன்றான், என்னென்னமோ பெதட்டுறான். அவ்வளோதான். இந்த சீன் வந்து 2026 முடியுது. இவனோட கட்சி வந்து 2026 முன்னாடியே முடிஞ்சிடும். இவன் வந்து பிஜேபியோட கூட்டணி வைப்பான். அதுக்காக தான் தம்பிகளை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கான். என்ன சொல்லுவான்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்காத போன வாரம் பார்த்தவங்களுக்கு தெரியும். முதல்ல பிரேக்கிங் மாப் இது எக்ஸ்க்ளூசிவில் நம்ம பிரேக் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இவன் தம்பிகளை பேசி தம்பி மோடிஜி வந்து இப்போ வரணும்டா, அடுத்த டைம் மோடிஜி வந்தால் தனியில் வாங்கி கொடுத்துட்டு வர்றான், கச்சத்தீவை மீட்டு வர்றான். இவங்க வந்து துரோகிடா. அதான் யார் இவங்க திராவிட இயக்கங்களை சேர்ந்த பூரா துரோகி. அவங்களாம் தமிழனே கிடையாது, தெலுங்குக்காரன், கன்னட, மலையாளத்துக்காரன் தான் இருக்கான். நாம் அவன்கிட்ட போய் கையில் காலில் விழுருக்கு, நம்ம மோடிஜிகிட்ட விழுந்துருவான். தம்பி மோடிஜி வாங்கி தரேன் இருக்காரா தனியிலும் அப்படின்னு சொல்லி பிஜேபியில் போய் சேர்ந்துடும். இதுதான் பிராமணர்கள் நமக்கு எதிரி கிடையாது தம்பி, இப்படி தான் நம்மளை வந்து மண்டையை கழுவி வச்சுருக்கேன் சொல்லி போய் சேர்ந்துருவான். ஏற்கனவே 7% ஓட்டு காமிச்சான். இல்லை கடைசியில் என்ன ஆகுனா 2026 இவனுக்கு 3% தான் ஓட்டு விழுவும். 2.5% 3% பழையபடி 1500 ஓட்டுக்கு போயிடுவான். போனதுக்கப்புறம் என்ன ஆகுனா கட்சி ஒழிஞ்சு போயிடும், பிஜேபி ஒழிஞ்சு போயிடும், இவனு ஒழிஞ்சு போயிடுவான். இதில் வந்து என்னென்னா தம்பிகள் பூரா திருப்பி வேறு இயக்கங்களுக்கு வந்துடுவாங்க. குறிப்பாக இப்போ இன்றைக்கி இப்போ 2000க்கு மேற்பட்டவர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இப்படி பல்வேறு இயக்கங்கள் இணைஞ்சிடுவாங்க. சில பேர் தனி கட்சியாக தனி ஆர்கனைசேஷனாக அதை ரிஜிஸ்டர் பண்ணி சீமானே கட்சியை விட்டு நீக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நடக்க தான் போகுது. எனவே எவ்வளோ காமெடி பீஸ் ஆகிட்டான் பாருங்கள். காசுக்காகவும் மாற்றி போய் ஏதாவது டேய் நீ எங்கே கரண்ட் இப்போ இல்லைடா கை வச்சு டிரான்ஸ்ஃபார்மரில் போய் கை வச்சு விளாட்றடா நீ தம்பி. டிரான்ஸ்ஃபார்மரில் கை வச்சு வயரில் கை வச்சாலே போய் சேர்ந்துருவேன், செத்த காக்காயாயிருவேன், வயரில் தொங்கிட்டு இருப்பேன். நீ டிரான்ஸ்ஃபார்மரில் கை வச்சிட்டடா, நீ பெரியார்ன்ற டிரான்ஸ்ஃபார்மரில் கை வச்சிருக்க, கருகிடுவேன் நீ. புரியுதா? சீன் முடிஞ்சு உனக்கு. இவ்வளோ நாள் நடத்தி கொண்டு வந்த பாரு, 10 வருஷமாக அப்படி இப்படின்னு பல்ல கடிச்சு கொண்டு வந்துட்ட. ஆனால் இப்போ பெரியாரை தொட்ட பாரு, பெரியாரை தொட்ட, பொய்யை சொன்ன, ஏன்னா சங்கிகளோட போய் சேர்ந்த சங்கிய சகோதரன் என்ன. ஏன்னா அந்த இந்த ஈத்திரப்பைய சொல்கிறது, அந்த லொக்லோக் பத்திரிக்கைக்காரன் சொல்கிறத கேட்டு போய் ரஜினியை பார்த்த முடிஞ்சு என்னைக்கு நீ ரஜினியை பார்த்தே அன்றைக்கே நீ முடிஞ்சு ரஜினியை செஞ்சு முடிச்சுடாப்புல. ரஜினியை கூட அசிங்கமாக பேசிட்டு வண்டையாக பேசிவிட்டு அவர்கிட்டே இப்போ ஆதரவை கேட்டு நீ மிரட்டினாங்கன்னா உனக்கு ஆதரவை வந்து நீ அரசியல் களத்தில் இறங்கி நீ பிஜேபியோட கூட்டணி வச்சு 2026 கூட்டணி அமைச்சரவை அமைச்சு, அண்ணாமலை முதலமைச்சர், நீ துணை முதலமைச்சர், எடப்பாடி வந்து நிதி மந்திரி, ஓபிஎஸ் வந்து அவர் ஒரு துணை முதலமைச்சர், இப்படிலாம் பண்ணிடுவீங்களா நீங்கள்? ஏன்டா இப்படி டோட்டலாக கட்சியை விட்டப்பார், டோட்டலாக முடிஞ்சுவோம் கட்சி. சரி 2026 முன்னாடியே முடிஞ்சிடும். 2026 முடிவேன்னு பார்த்தோம், 2026 முன்னாடியே முடிஞ்சிட்டேன். நீ வந்து பிரபாகரன் அவருடைய தம்பி அண்ணன் மகனை வந்து ரொம்ப கேவலமாக நீ பேசியிருக்க. நீ ஜென்மத்துக்கு தம்பி வெளிநாட்டுக்கு நீ போக முடியாது. ஜென்மத்துக்கு எந்த நாட்டுக்கும் யூரோப்புக்கு நீ போகவே முடியாது. நீ பல நாடுகளில் நீ காலே வைக்க முடியாது. நீ பார்ப்ப அதெல்லாம் நீ அப்போ தான் உணர்வ. மன்னிப்பு கேட்கணும், ஊராக போய் காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணும், கெஞ்சணும், பல அறிக்கையில் விடணும். அதுக்கு இன்னும் அதெல்லாம் மறக்கிறதுக்கு இந்த ஜென்ரேஷன் போகணும். இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குனாலும் நீ வெளிநாடுகளுக்கு குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு நீ போகவே முடியாது தம்பி. நீ கெஞ்சி கதறி நீ காலில் விழுந்து அழுது உருண்டு பிறண்டா தான் உன் குடும்பத்தோட டூரோடு நீ போக முடியும். அதையும் பார்க்க தான் போகிற, நாங்களும் பார்க்க தான் போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.